சிவனுக்குரிய வழிபாடுகள் விரதங்களில் மிகவும் உன்னதமானது பிரதோஷ வழிபாடு மற்றும் பிரதோஷ விரதம் என சிவபுராணம், விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல புராணங்களும் பிரதோஷ மகிமையை போற்றி சொல்கின்றன. பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களும் போகும், பிரம்மகஸ்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். திங்கட்கிழமை பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷம். சோமவார பிரதோஷத்தன்று வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும், மன வலிமை பெருகும், மன சஞ்சலங்கள் மறைந்து மன தெளிவு ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வரும் திருமண காரியங்கள் விரைவில் கைகூடும். செவ்வாய் பிரதோஷம். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷத்தின் போது நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கும். புதன்கிழமை பிரதோஷம். புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் கல்வி மற்றும் அறிவாற்றல் பெருமளவு அதிகரிக்கும். தொழிலில் அல்லது வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டங்கள் நீங்கி லாபமும் வெற்றியும் உண்டாகும். வியாழக்கிழமை பிரதோஷம். குரு பிரதோஷம். வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் முன்னோர்களின் பரிபூரண ஆசி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை பிரதோஷம். சுக்கிரவார பிரதோஷம். மகாலட்சுமியின் அருள் நிறைந்த நாள். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர, வீட்டில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்க, சகல ஐஸ்வர்யங்கள் பெருக இந்த வழிபாடு சிறந்தது. சனிக்கிழமை பிரதோஷம். பிரதோஷங்களில் மிகவும் வலிமையானது. எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். சனியினால் ஏற்படும் துன்பத்தை நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு. ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் 120 வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன் கிடைக்கும். தீமைகள் அகலும், பாவங்களும் நீங்கும், சிவனின் பரிபூரண அருள் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.